உலகம் முழுவதும் களை கட்டிய தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை. அதிகாலையிலேயே பொங்கல் வைத்து பொங்கலோ பொங்கல் என கூவி கொண்டாடிய மக்கள். பொங்கல் பண்டிகையை ஒட்டி ஆளுநர் RN ரவி, முதலமைச்சர் MK ஸ்டாலின் உள்ளிட்டோர் வாழ்த்து. எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை உள்ளிட்ட அரசியல் தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்தனர். வரவிருக்கும் அறுவடை பருவத்தில் அனைவருக்கும் மகிழ்ச்சியும் நல்ல ஆரோக்கியமும் வளமும் கிடைக்கட்டும். பிரதமர் நரேந்திர மோடி X தளத்தில் பொங்கல் வாழ்த்து. பெரியாருக்கு நன்றி செலுத்தும் பெருநாளாய் பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவோம். உலகத் தமிழர் அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துகள் என VCK தலைவர் திருமாவளவன் X தளத்தில் பதிவு. தமிழர் திருநாளில் தமிழகம் தலைநிமிர உறுதியேற்போம் என தவேக தலைவர் விஜய் வாழ்த்து. நல்லாட்சி லட்சியம் நிறைவேற அதற்கான முன்னோட்டமாய் 2025ஆம் ஆண்டின் தைத்திருநாள் பொங்கட்டும் என X தளத்தில் பதிவு. மதுரை அவனியாபுரத்தில் இன்று தொடங்குகிறது ஜல்லிக்கட்டு. வாடிவாசலிலிருந்து சீரிப்பாயும் காளைகளை அடக்க தயார் நிலையில் காளையர்கள். பொங்கல் பண்டிகையை ஒட்டி சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு படையெடுத்த மக்கள். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அலைமோதிய பயணிகள் கூட்டம். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் முண்டியடித்துக் கொண்டு பேருந்துகளில் ஏறிய பயணிகள். ஊருக்கு செல்லும் ஆர்வத்தில் ஆபத்தான முறையில் பயணம். இருசக்கர வாகனங்களால் நிரம்பி வழியும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம். போதிய இடவசதி இல்லாததால் சிறப்பு பேருந்துகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இடத்தில் இருசக்கர வாகனம் நிறுத்த அனுமதி. கிளாம்பாக்கத்தில் நள்ளிரவில் சாலை மறியலில் ஈடுபட்ட பயணிகள். போதிய பேருந்துகள் இல்லை என குற்றச்சாட்டு. சென்னை GST சாலையில் ஊர்ந்தபடி சென்ற வாகனங்கள். பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கு சென்றதால் தாம்பரத்தில் கடும் போக்குவரத்து நெரிசல். பொங்கல் பண்டிகையை ஒட்டி சென்னையிலிருந்து பிற மாவட்டங்களுக்கு 15 லட்சம் பேர் பயணம். ரயில், பேருந்து மற்றும் சொந்த வாகனங்களில் பயணம் செய்துள்ளதாக அதிகாரிகள் தகவல். பொங்கல் பண்டிகையை ஒட்டி இன்று முதல் வருகிற 17ஆம் தேதி வரை சென்னை மெட்ரோ ரயில் சேவையில் மாற்றம். சனி மற்றும் ஞாயிறு அட்டவணையின்படி மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் என அறிவிப்பு. திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு நாளை இறைச்சி கூடங்கள் திறக்கக்கூடாது. சென்னை மாநகராட்சி நிர்வாகம் உத்தரவு. நாளை நடைபெற இருந்த UGC நெட் தேர்வு ஒத்திவைப்பு. மறுதேர்வு தேதி பின்னர் வெளியிடப்படும் என அறிவிப்பு.
பொங்கல் பண்டிகையை ஒட்டி கேரளாவின் 6 மாவட்டங்களுக்கு இன்று விடுமுறை. இடுக்கி, பாலக்காடு உள்ளிட்ட தமிழ்நாடு எல்லை மாவட்டங்களுக்கு விடுமுறை அறிவிப்பு. தேசிய கீதம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவிற்கு தமிழ் தாய் வாழ்த்தும் முக்கியம். சென்னை நந்தம்பாக்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. புதுச்சேரி பிராந்தியம் ஏனாமில் சங்கராந்திக்கு வருகை தந்த புதுமாப்பிள்ளைக்கு மெகா விருந்து. 470 உணவு வகைகளுடன் விருந்து வைத்த பெண்ணின் குடும்பத்தினர். தஞ்சை நாஞ்சிக்கோட்டையில் கலை நிகழ்ச்சிகளுடன் நடைபெற்ற பொங்கல் பண்டிகையில் கலந்து கொண்ட 30க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள். பொங்கல் வைத்தும் கும்மியடித்தும் கொண்டாட்டம். பொங்கல் பண்டிகையை ஒட்டி திருச்சி காந்தி மார்க்கெட்டில் அலைமோதிய மக்கள் கூட்டம். விலைவாசி உயர்வால் வியாபாரம் மந்தம். புதுச்சேரியில் மேலும் ஒரு குழந்தைக்கு HMPV வைரஸ் பாதிப்பு. பாதிக்கப்பட்ட குழந்தை நலமுடன் இருப்பதாக மாநில சுகாதாரத்துறை தகவல். மார்கழி மாத பௌர்ணமியை ஒட்டி திருவண்ணாமலை அருள்மிகு அண்ணாமலையார் கோயிலில் குவிந்த பக்தர்கள். லட்சக்கணக்கான பக்தர்கள் 14 கிலோமீட்டர் கிரிவலம் சென்று சுவாமி தரிசனம். நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். டெல்லியில் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி இல்லத்தில் நடைபெற்ற சங்கராந்தி மற்றும் பொங்கல் கொண்டாட்டம். பிரதமர் நரேந்திர மோடி, நடிகர் சிரஞ்சீவி, PV சிந்து உள்ளிட்டோர் பங்கேற்பு. ஜம்மு காஷ்மீர் ஆரஸ்புரா எல்லைப் பகுதியில் லோக்ரி விழாவை கொண்டாடிய ராணுவ வீரர்கள். ஆட்டம் பாட்டத்துடன் உற்சாகம். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் கோலாகலமாக தொடங்கிய மகா கும்பமேளா. முதல் நாளில் 1.5 கோடிக்கும் மேற்பட்டோர் புனித நீராடியதாக தகவல். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் இன்று மாலை மகர ஜோதி தரிசனம். பக்தர்கள் கூட்டம் மலை மோதுவதால் 5000 போலீசார் பாதுகாப்பு பணி. ஜப்பானில் 6.9 ரிக்டர் அளவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் மக்கள் அச்சம். நைஜீரியாவில் 40 விவசாயிகளை சுட்டுக் கொன்ற ஆயுதமேந்திய கும்பல். நவீன விவசாயத்தை முன்னெடுத்ததால் வெறிச்செயல். நான்காம் நாள் அரசுமுறை பயணமாக சீனா சென்றார் இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்க. சீன அதிபர் மற்றும் பிரதமரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேசவுள்ளதாகவும் தகவல். அஜித் வாழ்க, விஜய் வாழ்க, நீங்க எப்போ வாழ போறீங்க? ரசிகர்களுக்கு நடிகர் அஜித் அறிவுரை. இன்று மாலை வெளியாகிறது ரஜினி நடிக்க உள்ள ஜெயிலர் 2 படம் குறித்த அதிகாரப்பூர்வ அப்டேட். மார்ச் மாதம் படப்பிடிப்பு தொடங்க உள்ளதாக தகவல்.
தனுஷ் இயக்கி நடிக்கும் இட்லிக்கடை படத்தின் புதிய போஸ்டர்கள் வெளியீடு. பொங்கல் வாழ்த்து தெரிவித்து ஏப்ரல் 10ஆம் தேதி படம் வெளியாகும் எனும் படக்குழு அறிவிப்பு. ஹிப்ஹாபாதி எழுதி இசையமைத்து பாடிய சுயாதீன பாடல் வெளியீடு. தானே வந்தேன் தனியா நின்னேன் என்ற சர்டிஃபைடு செல்ஃப் மேடு பாடல் வைரல். அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் உருவாகி வரும் டிராகன் திரைப்படம். சித் ஸ்ரீராம் குரலில் இடம்பெற்றுள்ள வழித்துணையே பாடலின் லிரிக் வீடியோவை வெளியிட்டது படக்குழு.